வணக்கம். இன்றைக்கி ஒரு வகையான காலகாலமாக ஒரு 1000 ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ஃபர்தராக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்னா, இப்போ பாருங்கள், இந்த மனசை பற்றி 1000 ஆண்டுகளாக பேசிகிட்ருக்கோம். மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதா இல்லையா, அதில் வர்ற எண்ணங்களை என்ன பண்ணுறது, உணர்வுகளை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பேசி பேசி நிறைய பேசிகிட்ருக்கோம். நானும் அதை பற்றி அதிகமாக பேசி குழப்பல. விஷயம் என்னென்னா, இந்த உடம்பை பாருங்கள், நம்ம உடம்பு உள்ள இருக்கிற உறுப்புகளை பாருங்கள். அது இயற்கையாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு இல்லையா? எல்லா ஆர்கானுமே, இதயம் முதல் அந்த சிறுநீரக பை வரை எல்லாமே இயற்கையாக போயிட்டுருக்கு. அதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அதனுடைய இயற்கையான ஃபங்க்ஷனை, அந்த உறுப்புகளுடைய இயற்கையான ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். அப்போது இந்த பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு நுணுக்கமான, யாராலுமே என்ன உடம்புல நடக்குதுன்னு பெருசாக ஆராய்ச்சி பண்ண முடியாது, எந்த தெளிவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க உடம்பை பற்றி நிறைய. ஆனால் இதுதான் ஃபைனல் உடம்புடைய சக்தி, ஆர் எனர்ஜி அப்படின்னு ஒரு விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. அப்போது இயற்கையே பார்த்திங்கன்னா எல்லா கேரையும் எடுத்துக்கிடுது இல்லையா? உடம்பை பற்றி எல்லா கேரையும் எடுத்து தான் உங்களுக்கு நமக்கு ஒரு பிறப்பை கொடுத்துருக்குது. இதில் ஒரு மனங்கிறது ஒரு 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 பகுதி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பகுதியை தான் என்னை கேட்டால். அப்போ இவ்வளோ பெரிய உடம்பை கொடுத்துட்டு அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் கொடுத்த இயற்கை, இந்த மனசை பற்றி மனசை கேர் பண்ணதுக்கு அப்படியே விட்டுருக்குன்னு நினைக்கிங்களா? இல்லை, கண்டிப்பாக பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குங்க. இந்த மறதி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது. அந்த மறதியை தான் நம்ம அதுவாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதுவாக செயல்படுறது. நீங்கள் ஏன் உள்ளே புகுந்து குழப்புறீங்க, குட்டையை குழப்புறீங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் உண்மை. மறதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. மனசு நினச்ச மாத்திரத்துலேயே எல்லாத்தையும் தன்னிலிருந்து அவிழ்த்து விட்டுட்டோ நிர்வாண நிலையில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது மனசுங்கிறது. ஆனால் இந்த நிர்வாண நிலை அப்படிங்கிறது புத்தர் சொல்லிட்டார். இந்த நிர்வாண நிலை தான் உண்மை. மனசு எப்போதும் நிர்வாண நிலையில் தான் இருக்குது. இது இயற்கையாக எப்படி உடம்பெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுக்கு, உடம்பு உடுப்பெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி கொடுத்துருக்கோ, இதே மாதிரி இயற்கையை இந்த மனசோட இயல்பையும் நிர்வாண நிலையை கொடுத்துருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மைங்க. பட் விஷயம் என்னென்னா, இந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. அது என்ன மனசு, நான் மனசை பிடிச்சி வைக்க போகிறேன், மனசை வச்சு நான் பிரமாண்டம் பண்ண போகிறேன். அது பிரமாண்டம் பண்ணுங்கள். நீங்கள் அதுவாக விட்டுட்டிங்கன்னா அதுவே பெரிய பிரமாண்டம் பண்ணும், நல்ல விஷயங்கள் பண்ணும், உங்களுக்கும் பண்ணும், சமுதாயத்துக்கும் பண்ணும். இது புரிஞ்சும் கூட நிறைய பேர் புரியுது. ஆனாலும் கூட நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, மனுஷனுடைய பெரிய பிரச்சனை, இயற்கையாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கும் போது அதில் போய் கை வச்சு செயற்கையாக பண்ணுவோம். அதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரைட்? நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் பக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதில் போய் கையை வச்சு ஆர்டிஃபிஷியலாக நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ எப்படி ஆர்டிஃபிஷியல் பேரே பாருங்கள், செயற்கை நுண்ணியல் சொல்கிறோமா, ஏதோ ஒரு செயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழில் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. செயற்கைன்னு தெரிஞ்சு போச்சு. இயற்கையாக இருக்கிறதுல உள்ளே போய் செயற்கையாக பண்ணி என்னத்தை நம்ம பெருசாக பண்ண போகிறோம்? எடுத்துக்கலாம். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு வகையான பெரிய வேலைக்காரன், அவ்வளோதான். அந்த வேலைக்காரன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஜெக்ட் நான் டைவர்ட் ஆகலை. இப்போ மனசு அப்படிங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் இன்பில்டு. நல்ல எல்லா மெக்கானிசம், எல்லா விஷயமும் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ரொம்ப இயற்கை அதை கேரை தான் கொடுத்துருக்குது. ஸோ அதை விட்டுட்டு இது இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன், வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் சொல்கிறோமே, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் இந்த விளக்கத்தை. இவ்வளோ பெரிய உடம்பு, லட்சக்கணக்கில் இருக்கிற நரம்புகளெல்லாம் கேர் எடுத்து பண்ணுற உடம்பை இயற்கை கொடுத்தது
இந்த அற்ப மனம், அற்ப மனம் ஏன் சொல்கிறேன்னா அற்பந்தான். இந்த அற்ப மனத்தை சரியாக இயங்கிறதுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இயங்கிறதுக்கு அந்த இயற்கை வந்து கேர் எடுக்காதா அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுத்தாச்சுன்னா மக்கள் அவங்க பாட்டில் வாழ்வாங்க. அதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஆன்மீகம், மனம் பற்றி பேசுகிறது, ஞானம் கூட டு சம் எக்ஸ்டென்ட் சாரி டு சே வியாபாரம் ஆயிடுச்சிங்க. எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஓசிடி பற்றி பேசுகிறீங்க இல்லையா, ஓசிடியை பற்றி பேசுகிறவங்க யாருமே கிடையாது. ஓசிடிங்கிறது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். அதை பற்றி பேசாத மனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க ஆள் வந்து இந்த ஞானிகள்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து இந்த ஓசிடியை பற்றி பேசாதவங்க யாரும் கிடையாது. ஓசிடிங்கிறது ஒரு விஷயத்த திரும்ப பண்ணுறது எக்ஸ்டர்னலாக இல்லையா, இல்லைன்னா உள்ளேயே வந்து திரும்ப ஒரு விஷயத்த நினைக்கிறது மனசுள்ள, இதுதான் ஓசிடி. அது ஏன் வருதுங்கிறது ஓகே, அந்த விளக்கம் இருக்கட்டும். அப்போ நீங்கள் அந்த ஆன்மீகவாதிகளும் ஞானிகளும் மறுபடியும் இந்த மனசை பற்றியே விளக்கம் கொடுக்குறீங்களே, இதுவும் கூட ஒரு வகையான ஓசிடின்னு சொல்லலாமா உங்களுக்கு? ஏன்னா மனசை பற்றி பேசாமல் இந்த ஆன்மீகவாதிகள் ஞான ஆசிரியர் ஒரு நாள் இருக்க முடியாது. யூடியூப்பில் பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்க சர்க்கிள்குள்ளேயே பேசிகிட்ருக்காங்க. இதுவும் கூட ஒரு வகையான ஓசிடின்னு சொல்லுவாங்க. விடுங்க, அந்த அற்பம் இருந்துட்டு போதும். அந்த அற்பத்தை பற்றியே பேசி பெரிதுபடுத்துறீங்களா? விட்டுருங்க சார், போதும். போயிட்டு மற்ற பழப்பை பார்க்கலாம். இதையே வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி பண்ணி தனி ஆப் போட்டு ஒரு பெரிய நிறைய ஆசிரியர்கள் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? குப்பையை துடைக்க வந்த இடத்துல, குப்பையை வந்து அகற்ற வந்த இடத்துல குப்பையை அகற்றாமல் அந்த குப்பையை வச்சு வியாபாரம் பண்ணுறோமோன்னு அப்படியே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? இந்த ஆன்மீகவாதிகளும் ஞானம் பற்றி பேசுகிற மனுஷாலும் குப்பையை அகற்றணும்னு வந்தீங்க, குட், நல்ல ஒரு நோக்கம். ஆனால் குப்பையை அகற்றாமல் குப்பையை வச்சே ஒரு வியாபாரம் பண்ணுறது, அது எப்படிங்க ஒரு நல்ல விஷயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வலிக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். நான் சொல்கிறது ஒரு 10% உண்மை இருக்குங்க. என்றைக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்மீக ஆசைவாதிகளும் ஞானிகளும் மனசை பற்றி பேசுகிறத விடுறீங்களா? பேசியாச்சு. பேசி என்ன பண்ண போகிறீங்க? இப்போது இந்த மனசை பற்றி யார் பேசினாலுமே அப்படியே வந்து கேட்குறாங்க பொதுமக்கள். காரணம் என்னென்னா, இந்த பேயை பற்றி பேசினா பயப்படுவாங்க, பேய் படம் பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற த்ரில்லுக்காகவே அதை பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மனசை பற்றி பேசி அது ஒரு பேயின்னு ஆயிடுச்சு. ஆனால் மனசை பற்றி பேயை விட்டுடலாம், ஆனால் விட மாட்டோம். ஏன்னா த்ரில்லாக இருக்குது இல்லையா, மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதனாலேயே இந்த அன்வான்ட் விஷயம்னாலேயே இந்த தேவையில்லா ஒரு போதை, பேய் படம் பார்த்து அது ஒரு கட்ஸ் ஒரு ஃபீலிங் கிடைக்கலையே, அந்த இடத்துல ஒரு மாதிரியா அந்த ஒரு ஃபீலிங்கு தேவையில்லை. அதே மாதிரி தான் இந்த மனசுங்கிற ஒரு பேய். அதை பற்றி பேசி அதை பற்றி பேசுகிறவங்க கேட்குறத கேட்டு இது ஒரு போதையாக ஆகிப்போச்சு. ஸோ வேணாம், விட்டுட்டு பொழப்ப பார்க்கலாங்க. பொழப்ப பாருங்கள். முடிஞ்சால் மக்களுடைய புற வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற நிறைய சமதளமாக இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். பிளாட்ஃபார்மை சரி பண்ணாலே மக்கள் ஒழுங்காக நடப்பாங்க. பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது நிறைய பாருங்கள், கல்வி, சுகாதாரம், பொதுநலம், இதெல்லாம் வந்து மக்களுடைய நலத்தை சரி பண்ணதுக்காக வந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் சரியாக இல்லை. அந்த பிளாட்ஃபார்மை சரி பண்ணதுக்கு இந்த ஆன்மீகவாதிகளும் ஞானிகளும் யோகா மாஸ்டர்களும் சரி பண்ணுங்கள். வெளியுள்ள பிளாட்ஃபார்ம் சரியானால் பொதுமக்கள் நல்லா நடப்பாங்க சார். இதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு ஒப்பீனியன், மனசை பற்றியும் புற வாழ்க்கை பற்றியும். இதுக்கு அப்புறம் கூட பேசுனீங்கன்னா ஓகே, பேசுங்க. ஓகே, பாருங்கள் சார். தேங்க்யூ.